அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் நலமாயிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்று மகாகவி பாரதி அவர்களின் பிறந்த நாள் வர இருக்கையால் அவருக்காக இந்த காணொளியை அர்ப்பணிக்கிறேன். வாருங்கள், காணொளிக்குள் செல்லலாம். பாரதியார் ஒரு சிறந்த கவிஞர், எழுத்தாளர், விடுதலை தாகத்தை ஊட்டிய விடுதலை போராட்ட வீரர், சமூக சீர்திருத்தவாதி, குறிப்பாக பெண் விடுதலைக்காக போராடியவர், சாதிக்கு எதிரான தீண்டாமை கொடுமைகளை எதிர்த்து குரல் கொடுத்தவர். இப்படி பல பெருமைகளை உரித்தாக்கி கொண்டவர். இவருடைய பாடல்கள் சிறையில் அடைபட்ட பெண்களை வீறு கொண்டு வெளியே வர செய்தது. சாதி பிறப்பால் அனைவரும் சமம், சாதியால் ஒரு மனிதனுக்கு ஏற்ற தாழ்வுகள் இல்லை என்று உறக்கச் சொன்னவர் அந்த காலத்திலேயே. நெல்லைக்கண்ணன் ஐயா அவர்கள் ஒரு முறை இப்படி குறிப்பிட்டு இருப்பார். பாரதியார் வீட்டுக்கு வருகிறார். குழந்தை தன்னுடைய மகள் வாசலில் திண்ணையில் அமர்ந்திருக்கிறாள். ஏன் வெளியில் சென்று விளையாடவில்லையா என கேட்டபோது, தாய் செல்லம்மாள் அங்கே செல்லக்கூடாது, இங்கே தான் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார் என்று சொன்னதற்கு பிறகு அந்த குழந்தைக்கு அறிவுறுத்தும் விதமாக பாப்பா பாட்டை பாடினார் என்று நெல்லைக்கண்ணன் ஐயா ஒரு பதிவில் பதிவிட்டிருக்கிறார். ஆனால் அந்த பாட்டு நமக்கும் பொருத்தமானதாகவே இருக்கிறது. சில வரிகள் அவை என்னவென்று பார்ப்போமா? ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. இப்படி பாடிய பாரதிதான் பின்னாளில் சொல்கிறான், பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளல் ஆகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. இப்படி தைரியத்தை ஊட்டினான். துன்பம் நெருங்கி வந்த போதும் நாம் சோர்ந்து விடல் ஆகாது பாப்பா, அன்பு மிகுந்த தெய்வம் உண்டு, துன்பம் அத்தனையையும் போக்கிவிடும் பாப்பா. எப்பேற்பட்ட வரிகள்! பெண் கல்வி மறுக்கப்பட்ட போது பெண்ணை வீட்டுக்குள்ளேயே சமையல் அறையில் பூட்டி வைக்க நினைப்பவருக்கு பாரதி சொல்கிறான், பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார் என்று குறிப்பிடுகிறார். அவன் ஞானத்தை கொடுத்திருக்கிறான். கல்வியின் மூலம் வருவது அறிவு, அறிவின் உச்சம்தான் ஞானம். ஆனால் பெண்ணுக்கு இயல்பாகவே ஞானம் இருக்கிறது என்று பாரதி சொல்லுகிறார். கண்கள் இரண்டினில் ஒன்றை குத்தி காட்சி கெடுத்திடலாமோ, பெண்ணின்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதைமை அற்றிடும் காணீர், பெண் அறிவால் தான் சமுதாயம் முன்னேறும் என்பதை அன்றே சொன்னான் என் அப்பன் பாரதி. பெண் என்றால் நாணப்பட்டு கொண்டும் அச்சப்பட்டு கொண்டும் வெட்கப்பட்டு கொண்டும் தான் இருக்க வேண்டும் என்று தவறாக கற்பிக்கப்பட்ட சமுதாயத்தில் என் அப்பன் தான் துணிந்து சொன்னான், நானும் அச்சமும் நாய்கட்கு வேண்டுமா, ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணும் நற்குடி பெண்ணின் குணங்களாம். இந்த 4 பண்புகள் தான் வேண்டுமா, ஞானம், நல்லறம், வீரம், சுதந்திரம், இவைதான் நமக்கு தேவையான குணங்கள் என்று அப்பன் பாரதி சொல்கிறார். தலையை கீழே குனிந்து கொண்டு நடந்து செல்வது பெண்ணுக்கு அழகல்ல, நிமிர்ந்த நன்னடைதான் உனக்கு அழகு என்று பாரதி இப்படி சொல்லுகிறார். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், திமிர்ந்த ஞானச்செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம், அமிழ்ந்து பேரெல்லாம் அறியாமையில் அவளமீதி களையின்றி வாழ்வதை உமிழ்ந்து தள்ளுதல் பெண்ணருமாகுமாம், உதயகண்ணி உரைப்பது கேட்டீரோ. கற்பென்றால் அது பெண்ணுக்கு மாத்திரம் என்று சொல்லப்பட்ட சமுதாயத்தில் பாரதிதான் முதலில் சொன்னான், கற்பென்பது இரு கட்சிக்கும் இரு பாலினத்தவருக்கும் பொதுவானது என்று. கற்பு நிலை என்று சொல்ல வந்தார், இரு கட்சிக்கும் அதை பொதுவில் வைப்போம், வற்புறுத்தி பெண்ணை கட்டி கொடுக்கும் வழக்கத்தை தள்ளி மிதித்திடுவோம். பெண்ணின் அனுமதியின்றி அவளை வற்புறுத்தி கல்யாணம் செய்து வைப்பது, திருமணம் செய்து வைப்பது முறையல்ல, முறையற்ற செயல் என்று கண்டிக்கிறார் பாரதி. எந்த வகையிலும் ஆணின் அறிவுக்கு பெண் இழைத்தவள் இல்லை. அதை குறிப்பிடும் விதமாக, பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இளைப்பிள்ளை கான் என்று கும்மியடி. இந்த வரிகள் உண்மையில் சிலிர்ப்பை ஏற்படுத்துகின்றன. அப்பன் பாரதி மட்டும் இல்லை என்றால் எத்தனை பெண்கள் வெளியே வந்திருக்க கூடும்? இவன் ஊட்டிய இந்த வீரத்தை வேறு யார் ஊட்டி இருக்க முடியும்? இன்று படித்தாலும் எந்த நிலையில் நீங்கள் தொய்வுற்று நின்றாலும் இவனுடைய வரிகள் போதாதா உங்களை மீண்டும் வீறு கொண்டு எழச் செய்ய? அதற்கான சக்தி இவன் எழுத்துக்கும் கவிதைக்கும் உண்டு.
எல்லாவற்றுக்கும் மேலாக அவன் எழுதிய கவிதைகளிலே மிக மிக அற்புதமான கவிதை எது தெரியுமா? நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. தேடிச் சோறு நெருந்தென்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம்பாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கிரையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. இப்படி பாடியிருக்கிறான் பாரதி. என்னாலும் யுகங்கள் யுகங்களாக இந்த வரிகள் நின்று பேசும். பாரதி 8 மொழிகளுக்கு மேல் புலமை பெற்றவர் என்று நமக்கு தெரியும். அத்தனை மொழிகளையும் கற்று தேர்ந்தவன் தான் சொல்கிறார், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். யாம் என்பது அரசர்கள் தான் பயன்படுத்துவார்களாம். ஆனால் நம் பாரதி எப்படி பயன்படுத்தினான் என்றால், அவன் கற்ற கல்வி அவனை யாம் என்ற சொல்லை பயன்படுத்த அந்த தைரியத்தை கொடுத்திருக்கிறது. அவன் அதற்கு உரித்தானவன் தான். யாம் என்ற சொல் பாரதிக்கு இல்லை என்றால் வேறு யார் பயன்படுத்த முடியும்? தன் தேசத்தையும் தன் தாய்மொழியான தமிழையும் உயிருக்கு மேலாக நேசித்தவன் பாரதி. அவன் வழியில் பயணிப்போம். பாரதியின் நாமம் எந்நாளும் வாழட்டும். நன்றி.